வந்து குட்டி காவேரிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதட்டமாக வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு இங்கே ஸ்கூலுக்கு. இங்கே வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு வந்து காவேரி பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு காதில் விழுற மாதிரி இருக்குது. உடனே வந்து யோசிக்கிறாரு, என் காவேரியோட வாய்ஸ் ஆச்சு இது எப்படி அந்த மிஸ்ஸுக்கு ஒன்றும் புரியலையே, என் காவேரி பேசின மாதிரியே இருந்தது, எனக்கு நல்லா தெரியும் அது காவேரி வாய்ஸ் தான், எப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கா, அவளை சமாதானப்படுத்தவே யாராலையும் முடியல. உடனே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்து அவங்க மடியில் படுக்க வச்சுக்கிறாங்க, தட்டி கொடுக்குறாங்க, சரியாயிடும், கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கு, அப்பா வர வரைக்கும் சரியாயிடும், அதுக்கப்புறம் அப்பா வந்தோடனே நான் அனுப்புகிறேன் அப்படின்னோடனே சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே தூங்கி போகிறா. நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அமுச்சு விட்டுறாங்க காவேரி. அடுத்து வந்து குழந்தைய பார்த்துட்ருக்காங்க, அவங்க காயத்தை பார்க்குறாங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரிக்கு. என்ன இவளுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் ஏன் மனசு ஏன் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு அப்படியே வந்து தட்டி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து நேராக வந்து கிளாஸ் ரூம் போகிறாரு. பார்த்தா கிளாஸ் ரூமில் காவேரி இல்லை, குட்டி காவேரி. எங்கே போயிட்டா என் பொண்ணு அம்மா அப்படின்னோடனே உங்கள் அம்மா அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம வந்து விஜய் பார்த்தா வந்து காவேரி மடியில் படுத்துட்டு அப்படியே வந்து அம்மா வந்து தட்டி கொடுத்துட்ருக்காங்க. காவேரி அப்படியே பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் காவேரியா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் ஓடி போய்ட்டு காவேரி அப்படின்றாரு. ஆமாங்க சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், குழந்தை வந்து அடிப்பட்டதால் ரொம்ப பயந்துட்டா சார், அப்படியே தூக்கிட்டா, அதனால் அவர் எழுப்ப வேணாம் சார், அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே தூக்கிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சார் ஆமாம் சார் நான் தான் கால் பண்ணியிருந்தேன் அப்படின்றாங்க. மேற்கொண்டு சார் சார் சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல விஜய்க்கு. என் காவேரியாக இருந்தால் என்கிட்ட ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிப்பா, ஆனால் இவன் என்ன இப்படி கம்முன்னு இருக்காளே, உண்மையிலே இது என் காவேரி இல்லையா அப்படின்னோடனே மிஸ் உங்கள் பேர் காவேரி தானே அப்படின்னாங்க. ஆமாங்க என் பேர் காவேரி தான், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், இவளோட கிளாஸ் மிஸ் நான் தான், குழந்தைக்கு அடிபட்டுடுச்சுங்க, அதனால தான் உங்களுக்கு நான் கால் பண்ணியிருந்தேன், இப்போ பரவாயில்ல, ஆனால் ரொம்ப பயந்து போயிட்டா, பத்திரமா பார்த்துங்க அப்படின்றாங்க. இன்னொரு மிஸ் வந்து மிஸ் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே சரிங்க சார் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அவங்ககிட்ட விட்டுட்டு வந்து அந்த வந்து காவேரி கிளம்புறாங்க. காவேரி என்னோட காவேரி போயிட்டே இருக்காங்க. ஒன்றும் புரியாமல் விஜய் யோசிக்கிறாரு, என் காவேரி எப்படி இங்கே வந்தா, ஒன்றுமே புரியலையே, அப்போ என் காவேரி இந்த உலகத்தை விட்டு போகலையா, அப்போ என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனாக இருக்குது விஜய்க்கு. அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. குழந்தைய பார்க்குறாரு, குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்படியே குழந்தை தோல் மேலே போட்டுக்கிட்டு அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியாமல் அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டே கிளம்புறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து குழந்தைய வந்து என்ன பண்ணுறாரு, வண்டியில் வந்து ஏற்றுறாரு. ஏற்றிட்டு வந்து யோசிக்கிறாரு விஜய். அப்படியே அவருக்கு ஒன்றுமே புரியல, தலையே சுற்றுற மாதிரி இருக்குது விஜய்க்கு. தலையில் வந்து கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துறாரு. என்னாச்சு, என் காவேரி இதெல்லாம் நான் பார்த்தேன், இப்போது என் காவேரி மிஸ்ஸாக இருக்கா, அப்போ ஏன் எனக்கு என்ன அவளுக்கு அடையாளம் தெரியல, அவள் எல்லாத்தையும் மறந்துட்டாளா, அப்போ ஆக்சிடெண்ட்டில் அவள் எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கா, எல்லாரும் என்கிட்ட மறைச்சிட்டு காவேரி வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் என்னை ஏமாற்றிருக்காங்க, என் காவேரி இந்த உலகத்தில் தான் இருந்திருக்கா, என்னையும் என் குழந்தையும் தவிக்க விட்டுட்டு காவேரி வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு ஏன் போய் சொன்னாங்க, எல்லாரும் என்கிட்ட எல்லாரும் எல்லா உண்மையும் மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செம்ம டென்ஷன் ஆகிறார். விடமாட்டேன், எல்லாருமே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. காவேரி நீ உயிரோடு தான் இருக்கியா காவேரி, என் அடையாளமே உனக்கு தெரியலையேடி, நான் வந்து நின்று கூட உனக்கு ஒன்றுமே தெரியலையே காவேரி, அந்த ஆக்சிடெண்ட்டில் காவேரி எல்லாத்தையும் மறந்துருக்கா, இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து என்னை மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சி பார்க்குறாரு. இந்த மாதிரி பாட்டி பயங்கரமாக அழுதது, விஜய் கிட்ட போய் சொன்னது, காவேரி நம்மளை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொன்னது, அப்புறம் குழந்தை எடுத்து வந்து கையில் கொடுத்தது, அப்புறம் விஜய் வந்து கதறி அழுதது, எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு. எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு உடனே யோசிக்கிறாரு, ஆமாம் காவேரியோட குடும்பத்தில் ஒரு ஆளுங்களை கூட நான் மீட் பண்ணலையே, காவேரி உயிரோடு தான் இருந்திருக்கா, ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்னை மறைச்சி இவ்வளோ நாளாக என்னை ஏமாற்றிருக்காங்க, இவ்வளோ நாள் வந்து என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. விஜய் வந்து செம்ம டென்ஷனாகிறாரு. என்கிட்ட இப்படி மறைச்சிட்டாங்களே, என் குழந்தை இப்படி தவிக்க விட்டாங்களே என்னையும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக போகிறார் வீட்டுக்கு.